12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி லெசன் நம்பர் 1 இல்லஸ்ட்ரேஷன் 6 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சம் வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ வந்து கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஸ்டினில் அசட்ஸ் லயபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அசட்ஸ் தனியாக லயபிலிட்டிஸ் தனியாக பிரித்து கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லயபிலிட்டிஸை பொறுத்தவரை நமக்கு நாலு லயபிலிட்டியாக நம்ம புக்கில் இருக்கிற இந்த 4 சம்ஸில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் லோன், இல்லை லோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த 4 மட்டும் தான் நம்ம லயபிலிட்டி சைடில் போட போகிறோம். இதை தாண்டி கண்டுபிடிக்கிற கேபிட்டல் அமௌண்ட் வரும். மிச்சம் இருக்கிறது என்ன கொடுத்துருந்தாலுமே அது எல்லாமே அசட் சைடில் தான் நம்ம வந்து போட போகிறோம். கடனாளிகள், செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டுகள், வங்கி மேல்வரை பற்று, கடன், இது 4 தவிர எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சொத்துக்கள் பக்கத்தில் எழுத போகிறோம். நமக்கு இந்த கொஸ்டினில் ஃபாலோயிங் ஐட்டம்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. இது தான் இப்போ நம்ம வந்து சம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் இருக்கீங்களா? பில்ஸ் ரிசீவபிள் ஒரு, நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் இருக்கு. பில்ஸ் பேயபிள் ஒரு லயபிலிட்டி, அதை நம்ம லயபிலிட்டி சைடில் எழுதுறோம். நெக்ஸ்ட் மெஷினரி இருக்கு. மெஷினரி வந்து ஒரு அசட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் ஒரு அசட், அதை நம்ம அசட் சைடில் எழுதுறோம். நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஒரு லயபிலிட்டி, அதை நம்ம லயபிலிட்டி சைடில் எழுதுறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஸ்டாக்கை வந்து நம்ம அசட் சைடில் எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெப்டாஸை வந்து நம்ம அசட் சைடில் எழுதுறோம். பேலன்ஸ் இருக்கிற கேஷும் ஒரு அசட் தான், அதனால் அதையும் நம்ம அசட் சைடில் எழுதிக்கிறோம். ஸோ மொத்தமாக இப்போ நமக்கு அசட் சைடு மட்டும் கனெக்ட் பண்ணால் அசட் சைடோட டோட்டலு 1,95,000 வருது. அப்படியே நம்ம லயபிலிட்டி சைட் பார்த்தோன்னா இதோட டோட்டல் வந்து நமக்கு வெறும் 29,000 தான் வந்துருக்கு. இந்த அசட்ஸ்லேருந்து இந்த லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது தான் கேபிட்டல். அந்த கேபிட்டல் தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1,66,000. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் பொறுப்புகள் சைடு லயபிலிட்டிஸில் போகிறோம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே அசட் சைடில் எழுதுகிறோம். அசட் சைடோட டோட்டலில் எழுதிக்கிறோம். ஸோ அசட்டையும் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை இங்கே எழுதுகிறோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 6 ஃபோட்டோ இதில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 6 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன்.